ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து எல்லா தடயத்தையுமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த டாக் போயிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆவுது. யாரோ கேமரால வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல அவர் பயங்கரமா அடிக்கிறார். அவரு சொல்றாரு, "எனக்கு வலிக்குது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்க மனநிலை என்னவா இருந்தது? கோவம் தான். கண்டிப்பா கோவம் தானே வரும். ஏன்னா, உயிர் தானே. வாழ்றதுக்கு தானே பொறந்திருக்கு. ஈவன் தப்பு அவர் செய்யல. தப்பு செஞ்சிருந்தாலுமே அடிச்சு கொல்லலாமா? காவல்துறை எதுக்கு இருக்கு? தப்பு செஞ்சவங்கள புடிச்சு நீதித்துறையிட்ட ஒப்படைக்கிறது தான் காவல்துறை வேலையே தவிர, அடிச்சு கொல்றது கிடையாது. அதிகாரத்த கையில எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப, விசாரணைங்கிறது நம்ம வெற்றிமாறன் சார் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அவர்லாம் 0.1% தான் படமா எடுக்கிறாருன்னு நெனைக்கிறேன். அவருக்கும் தெரியும் இது எல்லாமே. ஸோ ரியாலிட்டில இது நடக்குது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, இவர் என்ன சார் வந்து மோசமா படங்கள்ல காமிக்கிறாருன்னு. நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? எங்க நடந்துச்சு அது? எந்த ஸ்பாட்ல நடந்துச்சு? ம். ஸ்டேஷன்ல கூட கிடையாது. வெளியில ஒரு இடத்துல கட்டி வச்சு, ஒரு குச்சி வச்சு உடைய அடுத்தடுத்த குச்சி எடுத்து அடிக்கிறீங்கன்னா, அந்த தைரியத்த யார் குடுக்குறது? ம். மக்களுக்கு நம்பிக்கை குறையுதுங்கிறேன். காவல்துறை மீதான நம்பிக்கை குறையுது.